அர்ஜுன் தனியா மலைக்கு செல்கிறான். ஒரு குகையில காயமடைந்த டிராகன் அது கண்களை திறக்கிறது. அவன் ஓடல. அவன் சொல்றான், நான் உன்னை காப்பாத்துவேன். டேராகான் அவனை தாக்கல. அர்ஜுன் அங்கே சென்று டிராகானின் காயங்களை சரி செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் இந்த அட்டகாசமான வெறும் நாகரீகத்தை தவிர்க்க முடியாது. அர்ஜுன் தன்னை மதிக்கக்கூடிய இந்த அழகான உயிரினத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான். டேராகான் அதை காட்டிலும் மாறுபட்டவனை பரிசுத்தமாக்குகிறது. இப்போது ரத்து கொள்ளாத ஒரு உறவு உருவாகிறது. அவர்கள் ஒன்றாக அச்சடக்கி செல்லலாம் என்று அர்ஜுன் உணர்ந்தார். இது புது தோற்றத்தை கொண்டு வருகிறது. ஒரு அமைதியான கிராமம். திடீரென வானத்தில் சிவப்பு ஒளி. ஒரு பெரிய நிழல் நிலவை மூடுகிறது. ஒரு டிராகன் கிராமத்தின் மேல் பறக்கிறது. ஆனால் அது தாக்கவில்லை. அது ஏதோ தேடுகிறது. ஒரு சிறுவன், அர்ஜுன் 17, அதை பார்த்து மெய்சில் இருக்கிறான். அர்ஜுன் தனது கண்களை மூடியபோது அவன் உள்ளத்தில் ஒரு பயம் மற்றும் அசம்பவம் உணர்வுகளை அனுபவிக்கிறான். அவன் கண்ணில் சோம்பல் மற்றும் காதலுடன் ஒரு பெரிய வாழ்க்கையின் பிறகு எது வந்திருப்பதாக நினைக்கிறான். அர்ஜுன் காயத்தை கட்டுகிறான். டிராகன் மெதுவாக நெருங்குகிறது. அவன் கை வைத்தவுடன் ஒரு ஒளி வெடிப்பு. அவர்களின் உயிர்கள் இணைகிறது. இனி ஒருவர் காயப்பட்டால் மற்றவருக்கும் வலி. அர்ஜுனுக்கு இந்த போராட்டம் தனக்கான அரிய வாய்ப்பு. அவன் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்பதோடு அங்கே காயமடைந்துள்ள நண்பர்களையும் காப்பாற்ற வேண்டும். அவர் கடுமையாக போராடி தன் நண்பர்களுக்காக உயிர் போட்டு வழி அனுப்பினார். காயமடைந்தவர்களின் சக்தி அவரை ஊக்குவிக்கிறது. அவன் தனது சக்திகளை ஊக்கியதால் அந்த ஒளி வெடிப்பு அவருக்கு புதிய உறுதியை தருகிறது. அந்த போராட்டம் அவரின் உள்ளார்ந்த வீரத்தை வெளிப்படுத்தும். டிராகனுக்கு பேர் வைக்கிறான், அக்னி சிறகு. அது சாதாரண டிராகன் இல்ல, அது பழமையான வானக்காவலன். அக்னி சிறகு அந்த மலை மேலே அமர்ந்திருக்கிறான். வானத்தில் தீயை காய்ச்சுகிறான். அவன் முகத்தில் தைரியம் மற்றும் அக்கறை இணைந்துள்ளன. ஒரு பழமையான திருத்தலை காண்கிறோம். அக்னி சிறகின் மிதவியல் போராட்டங்களின் விவரங்களை உள்ளடக்கியது. அந்த பக்கம் மஞ்சம் மற்றும் மருந்துகளை சுற்றி உள்ளது. அக்னி சிறகு ஒரு மீண்டும் திருப்பமுள்ள புயலின் மேல் பறக்கிறது. படலத்தில் இருந்து வெளிக்கோணமாக மின்னலை பார்க்கின்றது. அதில் உள்ள சூழியங்களை எதிர்கொள்கிறது. ஒரு பழைய முனிவர் சொல்கிறார், டிராகன் தீயவன் அல்ல, ராஜாதான் அதன் சக்தியை விரும்புகிறார். ராஜா இரகசியமாக டிராகன் இதயத்தை பயன்படுத்தி அமரத்துவம் பெற நினைக்கிறார். முனிவரின் வார்த்தைகள் கிராமத்திற்கு பரவுவதற்காக மக்கள் ஆச்சரியத்தில் நிற்கிறார்கள். ராஜா தனது ஆட்சி மற்றும் சக்தியை நிலைநாட்ட ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி கொள்கிறான். மக்களுக்கு அரசனின் செயல்கள் குறித்து பயம். ஆனால் அவர்களுக்கு மறுபடியும் போராடுவதற்கான கரேஜ் தேவை. ராஜா தனது சூழ்வாரியங்களை தொடர்கிறான். அதில் மேலதிக சக்திகளை பெற சந்திக்க வேண்டிய நேரம் வருகிறதென்றாலும் அர்ஜுன் முதன்முறையாக அக்னி சிறகின் மீது ஏறுகிறான். அவர்கள் வானில் பறக்கிறார்கள். மேகங்கள் உடைந்து சூரியன் பிரகாசிக்கிறது. எபிக் பேக்ரவுண்ட் மியூசிக் மோமெண்ட். அர்ஜுன் காதுகளில் மந்திரமயமான காற்று மற்றும் வானில் பறக்கும் சிகரங்களை கேட்கிறான். இது அவரது ஆற்றல் மற்றும் உவமை தயாரிக்கிறது. அர்ஜுன் தனக்கான ஒரு புதிய சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறான். அவன் கடலுக்கு மேலே பறந்து கொண்டிருக்கின்றான். அர்ஜுன் இந்த அனுபவத்தை விரும்புகிறான். இது அவருடைய சொந்த வீட்டை தாண்டி ஒரு புதிய உலகத்தில் அடியெடுத்து வைக்கிறான். நண்பன் கபில் ராஜாவிடம் அவர்களின் ரகசியத்தை சொல்கிறான். படை குகையை சூழ்கிறது. அக்னி சிறகு பிடிக்கப்படுகிறது. அர்ஜுன் சங்கிலியில். குகையின் வாயிலில் படை வீரர்கள் கூடி உள்ளனர். அவர்கள் நிகழ்வுக்கான தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அர்ஜுன் சங்கிலியால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அவர் தனது பிடிபாளர்களை எதிர்கொள்ள தயார். கபில் படை வீரர்களிடமிருந்து ஓடுவதற்கான முயற்சியில் இருக்கிறார். அவரது கண்களை வேகமாக நகர்த்துகிறார். அர்ஜுனின் கையில் ஒரு ஒளிரும் பொருள் உள்ளது. அது ஒரு வேரிய சக்தியை காட்டுகிறது. ராஜா டிராகனை கட்டி வச்சு அதன் சக்தியை உறிஞ்ச முயற்சி. அர்ஜுன் கத்துகிறான், அது ஒரு உயிர், ஆயுதம் இல்லை. அவன் சங்கிலியை உடைக்க முயற்சி. அக்னி சிறகு வேதனையில் கர்ஜிக்கிறது. அறமுருகும் போது டிராகனின் சங்கிலிகள் உடைந்து வெடிக்க தொடங்குகின்றன. அர்ஜுன் தனது சக்தியை ஊற்றுகிறது. டிராகனின் கண்கள் தீயால் மிளிர்கின்றன. வலியால் மற்றும் கோபத்தால் நிரம்பியுள்ளன. இங்கு அர்ஜுன் தாள்களில் நிற்கிறார், போர் தயாராக. சங்கிலிகளில் இருந்து ஒரு பகுதியே விடுபட்ட டிராகன் வலியுடன் ஏற்படும் சத்தத்தை உண்டாக்கி கடும் களவாணியாக கத்துகிறது. அர்ஜுன் எதிர்கால மோதலுக்கு தயாராகி இருக்கிறார். அவன் டிசஸ்பிரேஷனில் அர்ஜுன் தனது ஆயுதத்தை உயரமாக எடுத்து அங்கிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வீசி அந்த இருட்டான குகையை ஒளி தருகிறது. டிராகன் அதன் வாயிலிருந்து தீவிரமான தீக்குழிகளை வெளியேற்றுகிறதால் அந்த ஆழமா குகை பிரகாசமான பருத்தி முதல் நிரம்புகிறது. அர்ஜுன் அக்குறையான தாக்கத்தை மையப்படுத்தி பிச்சிற்றுக்கு தடுப்பது போல இருக்கிறார். அர்ஜுன் இப்போது முழுமையாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். தனது கரிகையை எதிர்கொள்கிறார். ஒளியாகும் கங்கை மீது உயிர்ப்புடன் மறுக்கிறார்.
அர்ஜுன் தனது உயிர் சக்தியை அக்னிசிறகுடன் முழுமையாக பகிர்கிறான். அவன் மயங்குகிறான். டிராகன் முழு சக்தியுடன் எழுகிறது. அரண்மனை முழுவதில் தீப்பற்றுகிறது. ஆனால் நிரபராதிகள் காயமடைவதில்லை. அர்ஜுன் தனது சக்தியால் எதிரிகளை எதிர்கொள்கிறான். அவரின் மனம் உறுதியுடன் நிற்கிறது. நகரத்தின் குடிகாரர்கள் அரண்மனைக்குள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அச்சத்தில் இறுக்கமாக கொண்டு இருக்கிறார்கள். அர்ஜுன் ஊரின் மக்கள் மீது பாதுகாப்பான தீப்பற்றை உருவாக்குகிறான். மேலும் அவர் அச்சத்தில் உள்ளவர்களை காத்திருக்கிறார். அந்த மக்கள் அவரிடம் நம்பிக்கை வைத்து அரண்மனைக்குள் நடக்கும் போக்கு மற்றும் போராட்டங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராஜா வீழ்கிறார். அக்னி சிறகு வானில் உயரமாக பறக்கிறது. அர்ஜுன் உயிருடன் இருக்கிறான். ஆனால் அவன் கண்களில் இப்பொழுது சிறிய தீ ஒளி. முனிவர் சொல்கிறார், இனி அவன் மனிதன் மட்டும் இல்லை, அவன் வானத்தின் காவலன். கடைசி காட்சி, அர்ஜுன் மற்றும் அக்னி சிறகு சூரிய அஸ்தமனத்தில் பறக்கிறார்கள். அந்த ஒளி அவர்கள் ஒன்றாக இருக்கும்போது அர்ஜுனின் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அவன் தனது புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறான். அந்த தூரத்திலும் இரு விவசாயிகள் சந்திரனில் தொலைவில் நிற்கிறார்கள். அதிகாரத்தை கையாள்வதை எவ்வாறு நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறார்கள். அர்ஜுன் தனது பண்புகளை உணர்ந்து விட்டான். தனது தீர்மானத்தை உறுதிப்படுத்துவது போல அந்த அக்னி சிறகின் துணையுடன் இருவரும் வானத்தை காப்பாற்ற அறிவுறுத்தப்படும் பாதையில் செல்வதற்கான ஆர்வத்தோடு பறக்கிறார்கள். அந்த மேகங்கள் அருகே வரும்போது அர்ஜுன் மற்றும் அக்னி சிறகு ஒருவருக்கொருவர் ஆதரவாக நம்பிக்கையுடன் பறக்கிறார்கள். உலகின் அழகை முற்றிலும் பார்க்கிறார்கள். அவர்கள் காப்பாற்றும் மண் அவர்களுடைய தனி குறியீட்டின் அடிகுறிகள். அந்த நேரத்தில் அர்ஜுன் தனது கையை அக்னி சிறகின் பக்கம் நீட்டிக்கும் போது இருவருக்கும் இடையே உறவு நிலைத்திருக்கிறதென தோன்றுகிறது. மேலும் வெற்றியின் உண்மையான சின்னம் போல குறியீடியான முன்புறத்தை கொண்டுள்ளது. அர்ஜுன் மற்றும் அக்னி சிறகு அந்த மலைப்பரப்பின் மேல் காற்றில் நம்பிக்கையுடன் பறக்கும்போது, மேலும் அந்த வெளியில் போகும்போது அவர்கள் கொண்டுள்ள உறுதி மற்றவர்களுக்கு மிகுந்த ஊக்கம் அளிக்கிறது. அந்த இரவின் அடியொற்றுமையில் அர்ஜுன் மற்றும் அக்னி சிறகு ஒரு புதிய காலத்தின் தொடக்கம் குறிக்குத்து அவர்களின் பயணத்தை அனுபவிக்கவும் உலகமும் ஆழமான அமைதியுடன் இணைந்தது போல உணர்ந்து கொண்டார்கள். அந்த விண்ணில் மிளிரும் நட்சத்திரங்களுக்குள் பறக்கும் போது அர்ஜுன் மற்றும் அக்னி சிறகு உயிரோடு இருக்கும் உணர்வுகளை கடந்து சென்று அவர்களுடைய பயணம் மேலும் முழுமையடைய தொடங்குகிறது. அந்த முழுக்கோளின் வெளிச்சத்தில் அர்ஜுன் மற்றும் அக்னி சிறகு ஒரே வடிவத்தில் பறக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் ஒரு துணைதான். தனது இடத்திற்கு எதிராக ஒரு புதிய உறவுடன் அவற்றின் பாதுகாப்பிற்கான வேலையை ஆரம்பிக்கிறார்கள். அந்த மேகங்களில் பறந்து செல்லும் போது அர்ஜுனின் கண்களில் ஒரு தீபம் உள்ளது. அடிப்படை உரிமைகளை காப்பாற்றியதை ஒரு மறுகொடுமையாக பார்க்கிறார். குடும்பத்தை பாதுகாக்கும் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த இரவின் முடிவு மற்றும் புதிய காலத்தின் ஆரம்பம். அர்ஜுன் மற்றும் அக்னி சிறகு அந்த சூரியனின் வெளிச்சத்தை வணங்குமாறு தனித்துவமாக தோற்றமளிக்கின்றனர். மேலும் அவர்களின் பாதுகாப்பாக இருக்க தயாராக உள்ளனர். அந்த உழைக்கும் நிலத்திற்கு விளக்கு வரும்போது அர்ஜுன் தனது புதிய பாதையை அணுகத் தயார். அக்னி சிறகின் துணையுடன் உலகை பாதுகாக்க வேண்டும் என்கிற உறுதியில் முன்னேறுகிறார். அந்த நிலப்பகுதிகள் மற்றும் காட்டுகள் மேலே பறந்து செல்லும் போது அர்ஜுன் மற்றும் அக்னி சிறகு அவர்களின் புதிய எண்ணீர் பணிக்கு காத்திருக்கின்றனர். அவர்கள் உயிரின் ஆதாரத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை உணர்கிறார்கள். அந்த அருவியின் கீழ் பறக்கிற போது அர்ஜுனின் மனம் தன்னைத்தானே மறுபடியும் வெற்றி பெறுவதற்கான உறுதி மற்றும் நம்பிக்கையை உணர்கிறான். அவருடன் உள்ள அக்னி சிறகின் நம்பிக்கை போல. அந்த நீர்வீழ்ச்சி மேலே பறக்கும்போது அர்ஜுன் தன்னுடைய காப்பாற்றும் நிதானத்தை உணர்கிறான். அவர் தனது வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து செல்ல தயாராக உள்ளார். அந்த பசுமை வளையில் பறக்கும்போது அர்ஜுன் மற்றும் அக்னி சிறகு ஒருவருக்கொருவர் தனது பயணத்தில் அனைவரையும் காப்பாற்றும் உறுதியுடன் முன்னேறுகிறார்கள். எதிர்காலத்திற்கு திடீரென முன்னணி வரவேற்கிறார். அந்த சூரியாஸ்தமனத்தில் அர்ஜுன் மற்றும் அக்னி சிறகு புதிய சம்பவங்களை எதிர்கொள்கின்றனர். அவர்களின் கதை ஒரு புதிய அத்தியாயத்தை எதிர்பார்க்கிறது. தன்னுடைய மனதில் வலுவான ஆர்வத்துடன் அந்த அமைதியான ஏரியின் மேலே பறக்கும்போது அர்ஜுன் தனது நிலத்தை பாதுகாக்கும் நிகழ்வுகளை பற்றிய எண்ணங்களை உண்டாக்குகிறார். அவர் ஒரு மந்திரவாதியின் பணிக்கேற்ப மாற்றப்படுகிறார். அந்த கிராமத்தின் மேலே பறக்கும்போது அர்ஜுன் மற்றும் அக்னி சிறகு தங்கள் மக்கள் மற்றும் நிலத்தை பாதுகாக்கும் பொறுப்பை உணர்கிறார்கள் என்றும் இந்த பணி அவர்கள் மீது ஒரு பெருமிதம் ஏற்படுத்துகிறது. அந்த வெள்ளை மேகங்களை கடந்து பறக்கும்போது அர்ஜுன் தனது மக்கள் முன்னிலையில் ஒரு காவலனாக தன்னை நிலைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் உறுதியாக இருக்கும் தருணங்களில் ஆழமாக உள்ளார். அந்த மலைக்கட்டங்களை கடந்து செல்லும் போது அர்ஜுன் மற்றும் அக்னி சிறகு அவர்கள் ஆழமான சற்று பிரதானமான சந்திரமடல் முகவாதைகளை கடந்து போகிறார்கள். தங்களுக்கு நேர்ந்துள்ள கடுமையான சோதனைகளை எதிர்கொள்கின்றனர். அந்த சூரியன் எழுவதற்கு முன்னர் பறக்கும்போது அர்ஜுன் மற்றும் அக்னி சிறகு புதிய வாய்ப்புகளை எதிர்கொள்வதற்காக
தங்கள் உரிமைகளை நிலைநாட்டுகிறார்கள். இந்த நடைமுறை அவர்களின் பயணத்தின் ஆழம் மற்றும் தேவை குறிக்கிறது. அந்த அமைதியான பள்ளத்தாக்கின் மேலே பறக்கும்போது அர்ஜுன் மற்றும் அக்னிசிறகு அவர்கள் தங்களை பாதுகாக்கும் நிலத்தின் வலிமை மற்றும் அழகை பார்க்கிறார்கள். அவர் அதன் பூமிக்கிற்றிலும் ஆழமான நேசம் கவனிக்கிறார். அந்த பரந்த நிலத்தின் மேலே பறக்கும்போது அர்ஜுன் மற்றும் அக்னிசிறகு அவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கான உறுதியுடன் அவர்கள் ஆற்றல் மற்றும் இன்பத்தை உணர்கிறார்கள். அந்த காடுகளில் மேலே பறக்கும்போது அர்ஜுன் மற்றும் அக்னிசிறகு அவர்கள் தனது நிலத்தை பாதுகாப்பதற்கான கடமையை உணர்கிறார்கள். அவரது அடுத்த நடவடிக்கைக்கு தயாராக உள்ளனர். அந்த சுடர் விளக்கத்தின் மீது பறக்கும்போது அர்ஜுன் மற்றும் அக்னிசிறகு அவர்கள் தங்களின் அடுத்த அணுகுமுறையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் மனதில் அசாதாரணம் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் உறுதியுடன்.